Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸாம்பிள் 3.5 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு மூணு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த மூணு லீனியர் ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணி xyz ஓட வேல்யூ என்னங்கறத நாம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இதுல ரெண்டு ஈக்குவேஷன்ஸை மட்டும் பிக் பண்ணனும். நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பிக் பண்றேன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை பிக் பண்றேன். அதனால from 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா x + 2y minus z equal to 5. Second equation x minus y plus z is equal to minus 2. இதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா இதை மைனஸ் ஆடே பண்ணுறேன். ஆட் பண்ணனா எனக்கு மைனஸ் z ப்ளஸ் z வந்து எனக்கு கேன்சல் ஆயிடும். அடுத்து x ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 2x. அடுத்து 2y மைனஸ் ஒய்யோட வேல்யூ எனக்கு y மட்டும் கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு 5 மைனஸ் 2ஓட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன் வந்து எடுத்ததுனால அடுத்து ரெண்டு ஈக்குவேஷன் வந்து செலக்ட் பண்ணணும். நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் செலக்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 1 and 3 வந்து செலக்ட் பண்ணுறேன். அதனால் ஃப்ரம் 1 and 3 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா x + 2y minus z is equal to 5. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா -5x minus 4y plus z equal to -11. இப்போ நான் இந்த இடத்துல இதை ஆட் பண்ணேன்னா -z ப்ளஸ் z கேன்சல் ஆயிடும். அடுத்து x minus 5x வந்து பார்த்தோம்னா -4xன்னு கிடைக்கும். 2y minus 4yயோட வேல்யூ எனக்கு -2y கிடைக்கும். ஈக்குவல் டு 5 minus 11ஓட வேல்யூ பார்த்தோம்னா -6ன்னு கிடச்சிருந்துருக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரம் 4 and 5. ஃபோர்த் ஈக்குவேஷன் 2x + y equal to 3. அடுத்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 4x minus 2y equal to -6. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் ஒய்யை தான் கேன்சல் அவுட் பண்ண போகிறேன். இதனால் கேன்சல் அவுட் பண்ணலாம், எக்ஸையும் கேன்சல் அவுட் பண்ணலாம், ஒய்யையும் கேன்சல் அவுட் பண்ணலாம். நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தோம்னா எக்ஸை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒய்யை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால இதை 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 2 × 2 பார்த்தோம்னா 4x, 2 × yங்கிறப்ப 2y ஈக்குவல் டு 3 × 2 பார்த்தோம்னா 6. அடுத்து கீழே இருக்கிற ஈக்குவேஷன் எடுக்கிறேன். -4x minus 2y equal to -6. இதை ஆட் பண்ணனா எனக்கு இது ரெண்டும் கேன்சல், இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்படின்னா எனக்கு 0 = 0ன்னு வருது. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அப்படி கிடச்சிச்சின்னா அந்த சொல்யூஷனை என்னன்னு சொல்லுவோம்னா யூனிக் சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். XY Z வேல்யூ கிடச்சிச்சுன்னா இதை மாதிரி 0 = 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனை என்ன சொல்லுவோம்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னுட்டு சொல்லுவோம். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அதுவே பார்த்தோம்னா 0 = சம் நம்பர்ஸ் 2 அதை மாதிரி ஏதாச்சும் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை நோ சொல்யூஷன்னுட்டு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா எனக்கு 0 = 0ன்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இதில் என்ன சொல்யூஷன்னுட்டு நம்ம சொல்லுவோம்னு பார்த்தோம்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னுட்டு நம்ம சொல்லுவோம். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். எதனால் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தோம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா XYZ வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் எனக்கு XYZ வேல்யூ கண்டுபிடிக்க முடியாத மாதிரி எனக்கு 0 = 0 கிடச்சிருக்கு. அப்படி கிடச்சிருக்குங்கிறப்ப எனக்கு XY வேல்யூவோட வேல்யூ என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதனால தான் இதை இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னுட்டு நம்ம எழுதியிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.